சஹாபாக்களோட நாம் ரொம்ப அறிவாளி. எந்த விதத்தில் அறிவாளி? அதுக்கு விளக்கம் வருவாரு. அதாவது வானத்தை கூரையாக்கி இருக்கணும் எல்லாம் சொல்றான் குரான்ல. வானம் எங்களுக்குள்ள கூரையா இருக்குது, கூரையா இருக்குது விளங்குமா? சஹாபாக்களுக்கு விளங்கி இருக்குமா? வானம் எங்க கூரையா இருக்குது? கூரைன்னா என்ன செய்யணும்? கூரை மழையில இருந்து நம்மளை காப்பாத்தணும், வெயில இருந்து காப்பாத்தணும், எல்லாம் மேல உழுந்துட்டு கூரைங்கிறான். வானம் இருக்குது, நம்ம மேல மழை கொட்டுது, வெயில் பட்டுது, ஆனா வானத்தை என்ன செய்யறான்ல? கூரைங்கிறான். விளங்குமா ஏதாவது அந்த மக்களுக்கு? விளங்கி இருக்காது. இன்றைய அறிவியல் உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு விளங்குது, ஒரு வானம் கூரைன்னா இது வேற ஒரு கூரையா தான் இருக்குது. விளங்குறமா இல்லையா? மலைகளை முளைகளாக நாட்டி வைத்திருக்கிறோம் எல்லாம் சொன்னானே, அது என்ன சஹாபாக்களுக்கு விளங்கி இருக்கு? ஒண்ணுமே விளங்கி இருக்காது. மண்ணில் உள்ள அடுக்கு இருக்கிறது, அது இந்த காரணத்துக்கு இந்த மலைகள் நிறுவப்பட்டிருக்கிறது, இந்த மலை இல்லைன்னா என்ன ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு விளங்கி இருக்குமா? விளங்கி இருக்குமா? இவருக்கு என்ன விளங்கிட்டா? வானக்கூரன்னா உங்களுக்கு என்ன விளங்கி இருக்கும்? இப்ப அறிவியல் மக்களுக்கு தெரியுது வானக்கூரன்னா வானம். இவருக்கு என்னப்பா விளங்கிட்டு? உனக்கு வானக்கூரையா இருக்குன்னு அல்லாஹ் சொல்றானா? அந்த சஹாபாக்களுக்கு என்ன விளங்கி இருக்கும்? வானக்கூரன்னா என்ன வானக்கூரையா இருக்கு? நமக்கு அறிவியல் மக்களுக்கு விளங்குது வானக்கூரன்னா வானக்கூரை. இல்லையா? இது இல்லையா? நல்ல கவனமா இருக்காங்க. நவீன பிரச்சனைகளுக்கு சஹாபாக்களோட தீர்ப்பு கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்களா? என்ன கேட்கறான்? இப்ப நம்ம காலத்துல மிக்சி உருவாயிருக்கு, நம்ம காலத்துல கிரைண்டர் உருவாயிட்டு, நம்ம காலத்துல ஃபேன் உருவாயிட்டு, இப்படியாச்சும் ஒரு சஹாபாவுடைய கண்ணியத்துக்கு இவர் கேட்கக்கூடிய கேள்வியை பாருங்க. நவீன பிரச்சனைகளுக்கு சஹாபாக்கள்கிட்ட கேட்டா தீர்ப்பு சொல்லியிருப்பாங்களா? இன்னைக்கு உள்ளத காண்டம் யூஸ் பண்ணலாமா என்ன சொல்லிருப்பாரு? ஒரு சாபிட்ட போய் அபூ ஹுரைரா போய் காண்டம் யூஸ் பண்ணலாமா? காண்டம் அப்படின்னு என்ன கேட்பாரா இல்லையா? அவருக்கு உங்களுக்கு விளங்குதா இல்லையா? இந்த காண்டம் யூஸ் பண்ணலாமான்னா மார்க் அடிப்படையில் இந்த வசனம் அதையும் சொல்லுங்க, நீங்க விளங்கிடுவீங்க. அவருக்கு விளங்கிருக்குமா? அது யாருக்குன்னு அது தேவை? என்னங்க அது தெரியாம இருந்தா நீங்க பெரிய அறிவாளியா? அதை உபயோகப்படுத்தக்கூடிய அறிவு இருப்பதனால் அபூ ஹுரைராவை விட நீ அறிவாளி என்று சொன்னால் நீ இந்த சமூகத்தில் கேவலமானவன். என்னங்க அது உபயோகப்படுத்த தெரியாதா? அதனுடைய அறிவு அபூ ஹுரைராவுக்கு இல்லை. அந்த அறிவு அந்த நவீன பிரச்சனைக்கு அபூ ஹுரைரா கேள்வி கேட்டால் அவரால் பதிலளிக்க முடியாது. இன்னைக்கு எங்களால் பதிலளிக்க முடியும்? இதை வைத்துக் கொண்டு நான் சிறந்தவன், அந்த உபயோகப்படுத்தக்கூடிய முறையை தெரிந்து கொள்வதனால் அபூ ஹுரைராவை விட இவர் சிறந்தவனா? கேவலம் சகோதரர்கள். இன்னும் இந்த சமூகம் நம்புகிறதே ஒரு கூட்டத்தை, இன்னும் இந்த சமூகம் இவர்களுக்கு பின்னால் செல்கிறதே. நம் தாய், நம் தந்தை, நம் குடும்பம் அனைவரையும் விட இந்த சஹாபாக்கள் உயர்வானவர்கள் இல்லையா? அன்றைக்கு அவர்கள் இல்லாவிட்டால் என் தாய் என்னை சுமந்திருக்கலாம், என் தாய் என்னை பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த அபூபக்கரும் உமரினுடைய தியாகத்தால் தான் இன்றைக்கு நான் முஸ்லிமாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த தோழர்கள், அது உதாரணம் சொல்றதுக்கு வேற உதாரணம் கிடைக்கலையா? உன்னுடைய தாய்க்கு இந்த உதாரணத்தை சொல்வாயா? நான் கேட்கிறேன். என் தந்தை 3 வருஷத்துக்கு முன்னாடி மரணித்து விட்டார், என் தந்தைக்கு இந்த உதாரணத்தை நான் பேசுவேனா? அதாவது